வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் சுதந்திரமாகவும் சமமாகவும் வாழணும் என்று சொல்கிறது தான் இந்த அடிப்படை உரிமைகள். இந்த உரிமைகள் தான் ஒரு இந்திய குடிமகனுக்கு உண்மையான சக்தி, சுதந்திரம், சமத்துவம், நீதி, இவையெல்லாம் ஜனநாயகத்தோட ஒரு அடித்தளம். மொத்தம் 6 முக்கிய உரிமைகள் அப்படின்றது இருக்குது. அது ஒன்றும் நம்ம வாழ்க்கையோட தினசரி அனுபவங்களோட தான் தொடர்புடையது. எல்லாமே நம்ம டெய்லி ரொட்டீனில் நடக்கிற நிகழ்வுகள் தான் நம்ம அடிப்படை உரிமைகளாக இருக்குது. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த உரிமைகளை விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாமா? உங்ககிட்ட மொத்தம் 6 உரிமைகள் அப்படின்றது இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது மொத்தம் நம்மக்கிட்ட 7 அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த 7வது அடிப்படை உரிமை என்னது அப்படின்னா சொத்துரிமை. இந்த சொத்துரிமை முதல்ல அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகிள் 31 இருந்துச்சு. பட் 1978 நடந்த 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்டு அதை சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றினாங்க. இப்போ அது ஆர்டிக்கல் 300A கீழ் இருக்குது. இப்போவும் நடைமுறையில் இருக்குது அது. சரி, நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 வகை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். முதல் சமத்துவ உரிமை, அது ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் இருக்குது. அப்புறம் சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 19 22 வரைக்கும் இருக்குது. அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24 வரைக்கும் இருக்குது. மத சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 25 28 வரைக்கும் இருக்குது. அப்புறம் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29 30 வரைக்கும் இருக்குது. அப்புறம் தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் 32 இருக்குது. சரி, இப்போ சமத்துவ உரிமைகள் பார்த்துடலாம். சமத்துவ உரிமையில் ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் சமத்துவம். அதாவது எல்லாருமே சட்டத்தின் முன் சமம்தான். அது ஒரு சாதாரண ஒரு குடிமகனாகட்டும், இல்லை ஒரு அரசு அதிகாரியாகட்டும், இந்த 2 பேருக்கும் ஒரே சட்டம் தான் பொருந்தும். ஓகேவா? யாருக்கும் தனிப்பட்ட சலுகை அப்படின்றது வழங்கப்படாது. ஆனால் பின்தங்கிய வகுப்பினருக்கான ஒதுக்கீடு, அதாவது ரிசர்வேஷன் அப்படின்றது அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, பாகுபாட்டுக்கு தடை. ஜாதி, மதம், பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு அப்படின்றது செய்யவே கூடாது. அப்புறம் இந்த கடைகள், ஹோட்டல்ஸ், பள்ளிகள் போன்ற இடங்களில் வேறுபாடு செய்யக்கூடாது. கடையிலையோ ஹோட்டல்ஸ், இப்போ கடையில் இப்போ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீ கீழே இருக்கிறவன், அதனால் உனக்கு பொருள் தரமாட்டோன்னு சொல்லி இப்போ நிறைய நடக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஹோட்டல்ஸ்லேயும் அந்த மாதிரி எல்லாரையும் மனிதர்களை எல்லாருமே உள்ளே உட்காந்து சாப்பிட அலோவ் பண்ணணும். இவங்கள தான் அலோவ் பண்ணுவேன், இவங்கள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி பள்ளிகள்லையும் அந்த பாகுபாடு அப்படின்றது காட்டக்கூடாது. அப்புறம் பெண்கள், குழந்தைகள், பின்தங்கியோர் நலனுக்காக சிறப்பு ஏற்பாடு செய்ய அரசுக்கு அதிகாரம் இருக்குது இதில் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, பொது பணிகளில் சம வாய்ப்பு. அரசு பணிகளில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக வழங்கப்படும் சொல்கிறாங்க. பின்தங்கிய வகுப்பினருக்கான ஒதுக்கீடு அப்படின்றது பண்ணுவாங்க. அப்புறம் பதவி உயர்வுலையும் SC ST பிரிவினருக்கு ஒதுக்கீடு அப்படின்றது உண்டு. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னா, இப்போ பின்தங்கிய வகுப்பினர் ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படின்னா அது தீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அவங்க கை அந்த தண்ணியில் பட்டாலும் அதுவும் தீட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் ஒரு தீண்டாமை ஒழிப்பு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தீண்டாமை ஒழிப்பை பற்றி தான் அந்த படமே ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு குற்றமாக கருதப்படும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணால் இது ஒரு குற்றமாக கருதப்படும். அப்புறம் ஆர்டிக்கல் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டங்கள் ஒழிப்பு. அந்த காலத்தில் ராஜா, ஜமீன்தார் போன்ற மரபு வழி பட்டங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அது இப்போ அது கிடையாது. இப்போ யாரும் அவங்களோட பேருக்கு பின்னாடி இந்த ராஜான்ற பட்டத்தையோ ஜமீன்தார் பட்டத்தையோ யாரும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணாங்க. எந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கல்வி, அதாவது டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி பின்னாடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரசு தரும் விருதுகளுக்கு மட்டும் அனுமதி. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதுவுமே பேருக்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சமத்துவ உரிமைகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சுதந்திர உரிமைகள் பார்க்க போகிறோம். சுதந்திர உரிமைகள் ஆர்டிக்கல் 19 20 வரைக்கும் இருக்கும். ஆர்டிக்கல் 19 சுதந்திரங்களை பற்றி சொல்லுது. நமக்கு எந்த மாதிரி சுதந்திரம் அப்படின்றது தரப்பட்டிருக்குது கான்ஸ்டியூஷனில், அதை பற்றி பேசுகிறது தான் இது. முதல் பேசும் உரிமை. நமக்கு
பேசுகிற உரிமை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பேசும் உரிமை அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம்ஸோ ஒரு திட்டம் இல்லாட்டி இந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பற்றி நம்ம வந்து கருத்துக்கள் அப்படின்றது முன்வைக்கலாம். அதுக்கு தான் அந்த இதுதான் பேசும் உரிமை. அதுக்கப்புறம் அமைதியாக கூடும் உரிமை. அமைதியாக கூடும் உரிமை அப்படின்னா, ஆயுதங்களின்றி நம்ம அமைதியாக எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து கூட்டம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு டீ கடையில் உட்காந்து கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸாக, அது கூட ஒரு அடிப்படை உரிமைகள் தான் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த அமைதியாக கூடும் சுதந்திரத்தில் வந்து நம்ம வந்து போராட்டம் நடத்திக்கலாம், கூட்டம் கூட்டிக்கலாம். இது எல்லாமே அமைதியான முறையில் நடத்தணும். நீங்கள் அதை தாண்டி ஆயுதமோ பொருட்களை வச்சு பண்ணும்போது அது வந்து ஒரு குற்றமாக மாறும். அதுக்கப்புறம் சங்கம் அமைக்கும் உரிமை. இப்போ இந்தியாவில் யாருனாலும் யூனியன் அமைப்பு இந்த மாதிரி யாருனாலும் உருவாக்கிக்கலாம். இதுதான் சங்கம் அமைக்கும் உரிமை. அப்புறம் இந்தியாவில் உள்ள எந்த இடத்திற்கும் செல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் கேரளா போகிறீங்க அப்படின்னா, இங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறீங்க அப்படின்னா, அந்த கேரளாக்காரங்க நீங்கள் எதுக்கு எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்தீங்க அந்த மாதிரி சொல்லி அவங்க கேட்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்துக்குனாலும் நம்ம வந்து போயிட்டு வரலாம். அதுக்கு வந்து நமக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை சொல்கிறது தான் இது. அதுக்கப்புறம் குடியேறும் சுதந்திரம். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலும் நம்ம வந்து குடியேறிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நீங்கள் டெல்லியில் போய் வீடு பார்த்து தங்குறதா இருந்தாலும் தங்கிக்கலாம். யாருக்கிட்டே எந்த ஒரு அனுமதியும் வாங்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் தொழில் செய்யும் சுதந்திரம். இந்தியாவில் நீங்கள் எந்த விதமான தொழில் மற்றும் வியாபாரம் செய்யலாம். ஓகேங்களா, அதுக்கான உரிமைகள் அப்படின்றது நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த முக்கியமாக சொல்கிறேன், இந்த அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தமாக இதெல்லாமே நமக்கு அடிப்படை உரிமைகள் தான். ஆனால் இது வந்து நிலையானது வந்து கிடையாது. அது முதல் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து நிதிநிலை நெருக்கடி ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது அப்படின்னா, குற்ற வழக்குகளிலிருந்து பாதுகாப்பு. அதாவது ஒரே குற்றத்திற்காக இருமுறை தண்டனை வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு முறை ஒரு குற்றத்திற்காக தண்டனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதே குற்றத்திற்காக உங்களுக்கு தண்டனை அப்படின்றது வழங்கப்படாது. அதுக்கப்புறம் குற்றம் நடந்த பிறகு சட்டம் கொண்டு வந்த தண்டனை அளிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்துலேருந்து உங்கள் மேலே குற்றம் அப்படின்றது பண்ண முடியாது. சரியா. அப்புறம் தன்னைத்தானே குற்றவாளி என்று சொல்லி வற்புறுத்தக்கூடாது. போலீஸ்காரங்க சொல்லுவாங்கள்ல, நீங்களே ஒத்துக்கோங்க, நீ தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வற்புறுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது ஒரு குற்றம் தான். அது மாதிரி பண்ணாங்க என்ன பண்ணால் நம்ம வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் தான் இது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 21 வாழும் உரிமை. வாழ்வதற்கும் தனிநபர் சுதந்திரத்திற்கும் உரிமை அப்படின்றது நமக்கு இருக்குது. இதில் வந்து பல உரிமைகள் வந்து அடங்கும். அதில் மனித மரியாதையுடன் வாழும் உரிமை, அப்புறம் சுத்தமான சூழல், தனி உரிமை, பிரைவேசியாக நம்ம வந்து இருந்துக்கலாம். அதுக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடிப்படை கல்வி, சுகாதாரம் வேண்டி போன்றது இந்த மாதிரிலாம். இப்போ இந்த தனிநபர் சுதந்திரத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டெய்லி ரொட்டீனில் இப்போ எங்கேயாச்சும் ஒரு வந்து ஸ்பீக்கரில் பாட்டு போடுறாங்க, சத்தமாக இருக்குது, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. சவுண்டை குறைச்சி வைங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்படி பண்ணலை அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த ஒரு உரிமை, அதாவது தான் தனிநபர் சுதந்திரம்ன்றது. உங்கள் தனிநபர் சுதந்திரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பண்ணலாம். அதை சொல்கிறது தான் இது. இது மேனகா காந்தி வழக்கு அப்படின்னு சொல்லி 1978 இந்த வாழ்க்கை உரிமை விரிவு அப்படின்றது தீர்ப்பு வழங்கினாங்க. இருந்தது சரிங்களா. அது வந்து இம்பார்ட்டன்ட், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் 21A கல்வி உரிமை. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி உரிமை அப்படின்றது கொண்டு வந்தாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைகளுக்கு வந்து கட்டாய மற்றும் இலவச கல்வி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது சொல்லதான். இது வந்து 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி இது வந்து சேர்க்கப்பட்டுச்சு இந்த உரிமை வந்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னா, கைது செய்யப்பட்டவரின் உரிமை. அதாவது இப்போ போலீஸ் வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம், அதாவது ரீசனை வந்து நம்ம வந்து கேட்கலாம், அவங்க சொல்லணும் கண்டிப்பாக. அதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தணும். உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதாவது கோர்ட்டில் வந்து உங்களை வந்து ஆஜர்படுத்தணும். அதை பற்றி சொல்லுது. அப்புறம் நமக்கு வக்கீல் உதவி பெற உரிமை அப்படின்றது நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 24 மணி நேரத்துக்கு மேல்
நீதிமன்ற அனுமதியின்றி நமக்கு வந்து சிறை கிடையாது. அதாவது 24 மணி நேரத்துக்கு மேலும் நம்மளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நீதிமன்ற அனுமதியின்றி நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, சிறையில் வந்து வைக்க முடியாது. அதுதான் சொல்கிறது. இப்போ நமக்கு அந்த சுதந்திர உரிமைகள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இது வந்து ஆர்டிகல் 23லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது அப்படின்னா, சுரண்டல் தடை. அதாவது மனித கடத்தல், அடிமைத்தனம், கட்டாய வேலை இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு மனிதனை சின்ன குழந்தைங்கள்லாம் கடத்திட்டு போகிறாங்க. இது எல்லாமே இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் வந்து வந்துடும். இது வந்து எல்லாமே குற்றம். அடிமைத்தனம், அடிமை வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து அடிமைப்படுத்துறது, அப்புறம் கட்டாய வேலை, கொத்தடிமை வேலை சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 23. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் தடை. அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து ஆபத்தான தொழில்களை வந்து நம்ம வேலைக்கு வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்ட்ரிஸ், மெயின் அப்படின்னா சுரங்கங்கள்லையும் நம்ம வந்து குழந்தைகளை வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது. முக்கியமாக 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வைக்கவே கூடாது. அப்படி பண்ணால் அவங்க மேலே சட்டம் பாயும். இதை வச்சு தான் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் சொல்லி 1986 கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 வகையான அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பார்த்துட்டோம். என்னென்னு பார்த்தோம்? சமத்துவ உரிமை, அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை, இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கப்புறம் இன்னும் 3 உரிமைகள் அப்படின்றது பேலன்ஸ் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.